குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர் 7th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். இது டைட்டில் என்னென்னா நயா த ஹோம் ஆஃப் சித்ரகாஸ். நயா த ஹோம் ஆஃப் சித்ரகாஸ். சித்ரகாஸ் அப்படின்னா என்னென்னா படம் வரைவாங்கள ஆர்டிஸ்ட், அவங்கள தான் சித்ரகாஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நயான்றது ஒரு வில்லேஜ். இந்த நயா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னால் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த பிக்சருக்கு பேர் என்னென்னா படச்சித்ரா. படச்சித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சித்ரானாலே படம்னு அர்த்தம். சரியா? படச்சித்ரா. சரி. நயா இஸ் அ quaint little village in West Bengal's Midnapur district. However, it is not an ordinary village. Around 250 Pattuas or Chitrakas or artists live there. These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. They practice an ancient folk art called Padachitra. This is a type of storytelling using painted scrolls. The scrolls have stories painted on them, and the artists sing the story as they unroll the scroll. This art has been practiced since 13th century. இப்போ பாருங்கள், நயா இஸ் அ quaint little village. அப்போ quaint அப்படின்னா என்னென்னா இட்ஸ் அ அன்யூஷுவல், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். சரியா? quaintனா என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, அன்யூஷுவலாக இருக்க, எப்போ யூஷுவலாக இருக்க மாதிரி இல்லாமல் அன்யூஷுவலாக இருக்கிறது. சரி, இந்த நயான்றது ஒரு வில்லேஜ், ஒரு சின்ன வில்லேஜ். அது எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால்ஸ் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். வெஸ்ட் பெங்காலில் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நயா வில்லேஜ் இருக்குது. இட்ஸ் அ quaint little village. quaintனா டிஃப்ரெண்ட்டான வில்லேஜ். மற்ற வில்லேஜ் மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. However, it is not an ordinary village. Around 250 Pattuas or Chitrakas or artists live there. சரி, பட்டுவாஸ்னாலும் சரி, சித்ரகாஸ்னாலும் சரி, ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாமே என்னது ஒன்று தான், ஒரே வேர்டு தான். பட்டுவாஸ்னா ஆர்டிஸ்ட்னு அர்த்தம், சித்ரகார்னாலும் ஆர்டிஸ்ட்னு அர்த்தம். அரௌண்ட் 250 பட்டுவாஸ் வந்து இங்கே இருக்காங்களாம். These folk artists are painters, lyricists, singers and performers all rolled into one. இந்த ஃபோக் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே பெயிண்டராகவும் இருப்பாங்க, லிரிசிஸ்டாக, சிங்கராக, பர்ஃபார்மராக, எல்லாமே ஒரு ஆளே செஞ்சுருவாங்க. சரியா? இந்த படம் வரைகிறதும் சரி, அவங்களே ஒரு ஆளே வரைஞ்சி அவங்களே அதுக்கு ஸ்டோரி எழுதி, அதாவது லிரிசிஸ்ட்னா பாடல் வரி எழுதி அவங்களே பாடி அவங்களே நடித்து காமிப்பாங்க. ஒரு ஆளே இத்தனை வேலையும் செய்வாங்களாம். They practice an ancient folk art called படச்சித்ரா. இந்த படச்சித்ரான்னு சொல்கிறோம்ல, இது என்னென்னா அவங்களோட ஏன்ஷியன்ட் ஃபோக் ஆர்ட். சரியா? முன்ன காலத்தில் அவங்களோட முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே, அந்த ஒரு ஆர்ட் தான் ஏன்ஷியன்ட் ஃபோக் ஆர்ட். பழைய காலத்தில் உள்ளவங்க பண்ணதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. This is a type of storytelling using painted scrolls. Scrolls-னா என்னென்னா சுருளாக வைக்கிறது, சுருட்டி வைக்கிறது, சுருளாக எடுத்து வைக்கிறது. சரியா? இவங்க இது என்னென்னா ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங், ஒரு வகையான கதை சொல்லுதல் தான் இது. These scrolls have stories painted on them. இந்த ஸ்க்ரால்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து ஸ்டோரிஸ் இருக்கும். ஸ்டோரிஸ் அவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிஸ்ட் சிங் த ஸ்டோரி. அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, அவங்க அந்த ஸ்டோரியை பாடலாக பாடுவாங்க. As they unroll the scroll. This art has been practiced since the 13th century. இந்த ஆர்ட் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 13th century, 13ஆம் நூற்றாண்டுலேயே இது வந்து அப்போது இருந்தே இது இன்னும் இருந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அர்த்தம். Traditionally, such storytellers took their painted scrolls from village to village. இந்த ட்ரெடிஷ்னலி அப்படின்னு பார்த்தோன்னா என்னது, பாரம்பரியமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் வந்து டுக் தேர் பெயிண்டட் ஸ்க்ரால்ஸ், இந்த சுருள் இருக்குல்ல, படச்சுருள், இதை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வில்லேஜாக போவாங்களாம். In every village, they unroll the scrolls frame by frame. ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் போய் என்ன பண்ணுவாங்க, அதை ஓப்பன் பண்ணி அன்ரோல்டு, அதை ஓப்பன் பண்ணி இந்த ஸ்க்ரால்ஸை ஃப்ரேம் பை ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் முடிஞ்சோடனே இன்னொரு ஃப்ரேம் அந்த மாதிரி வச்சு சொல்லுவாங்க. இப்போ நம்ம படம்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். படம் பார்க்கும்போது ஒரு ஃபில்முக்கு அடுத்து ஒரு ஃபில்ம் வரும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்,
ஃப்ரேம் பை ஃப்ரேம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அண்ட் சாங் பேட்டர் கான் ஆர் த ஸ்டோரி சாங்ஸ். இவங்க வந்து அதை பாடலாக பாடுவாங்க. ஸ்டோரியை வந்து என்ன பண்ணுவாங்களாம், பாடலாக பாடுவாங்களாம். இன் ரிட்டன் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களோட செயலுக்கு திருப்பி இந்த வில்லேஜஸ் என்ன கொடுப்பாங்க அப்படி இதான் அவங்களோட வேலையே. இந்த சித்திரக்கார்ஸோட வேலையே என்னது, இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதை கதைகளை வந்து பாட்டு பாடி சொல்கிறது தான் அவங்களோட வேலையே. அப்போ அவங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரைஸோ வெஜிடபிள்ஸோ அல்லது மணியோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. Their stories included mythological stories and tribal folklore. சரி, மித்தாலஜிக்கல் அப்படின்னா என்னென்னா புராண கதைகள்னு அர்த்தம். மித்தாலஜிக்கல்னு என்னது, புராண கதைகள். அண்ட் ட்ரைபல் ஃபோக்லோர்னா அப்படின்னா இந்த நாட்டுப்புறத்தில் இருப்பாங்கள்ல, நாடோடிகளை திரிகிறவங்க இந்த நாட்டுப்புறத்தில் உள்ளே இருக்க அந்த மாதிரி சாங்ஸையும் மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸையும் இவங்களோட ஒர்க்கில் நம்ம பார்க்கலாம். Nowadays the artists sing of social messages. ஆனால் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சித்திரக்காஸ் வந்து they are sing of social மெசேஜை பற்றி இப்போ சொல்கிறாங்க. அண்ட் கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் அஸ் வெல். கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா சமகாலத்தவங்க. சரியா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது சிவாஜி எம்ஜிஆர் அவங்க எடுத்துக்கிட்டோன்னா அவங்க வந்து கான்டெம்பரரி ஹீரோஸ், ஒரே காலத்தில் இருந்தவங்க. சரியா, அதுக்கடுத்து பார்த்தோன்னா நம்மளை வேறு யாரும் சொல்லலாம், ரஜினி கமல் சொல்லலாம், அந்த பீரியடில் ஒன்றா இருந்தாங்க. அடுத்து இப்போ அஜித் விஜய் அப்படின்னு சொல்கிறோம்ல, இதுதான் என்னென்னா கான்டெம்பரரி, அந்த பீரியடில் இருந்தவங்கள சேமாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். அந்த மாதிரி மெசேஜஸையும் அவங்க கொடுக்குறேன். கான்டெம்பரரி ஈவெண்ட்ஸ் அப்போ அந்த காலத்தில் நடந்த இப்போ தற்போது அந்த காலத்தில் நடக்கிற ஈவெண்ட்ஸை பற்றியும் சொல்கிறாங்க. Over time, however, people lost interest in this art form and there were few artists and fewer listeners. ஆனால் நாட்கள் போக போக however people lost interest. மக்கள்லாம் இந்த மாதிரி கதை கேட்குறதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிட்டாங்க. அதனால் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க, அதை ஆசைப்பட்டு கேட்குறவங்களும் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வள்ளி திருமண நாடகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தோன்னா அது அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடு இருக்கும். அவங்க எப்போ அந்த நாடகம் நடக்கும் அப்படின்னு சொல்லி முன்னெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போது நமக்கு வந்து என்னது டிவி, வாட்ஸ்அப், மொபைல்னு எல்லாம் வந்துட்டனால நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த இதில் இருந்த பீப்புளும் வந்து என்னது சஃபர் ஆகுறாங்க, ஒர்க்கு இல்லாமல் சஃபர் ஆகுறாங்க. அதான் ஓகே. இப்போ பாருங்கள், to keep the art alive in the modern world, the Pattuas adapted the skills and themes to the times. சரி, இந்த கலையை நம்ம வாழ வைக்கணும், அப்போ என்ன செய்யலான்னு இந்த பட்டுவாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, they adapted skills and themes to the times. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. and innovative step they took to do. இன்னோவேட்டிவ்னா என்னென்னா புதுமை புகுத்துறது. An innovative step they took to do this was to establish a Padachitra village at Naya. சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நயா வில்லேஜில் வந்து என்ன பண்ணுறாங்க, எஸ்டாப்ளிஷ் என்னது இன்னோவேட்டிவ் ஸ்டெப். இந்த இன்னோவேட்டிவ் ஸ்டெப்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. Slowly the efforts to revive their artistic heritage started paying off. Slowly the efforts to reviveனா ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குறது, ஒரு மறுவாழ்வு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, their artistic heritage started paying off. இதுக்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்த மாதிரி இருக்குது. டுடே த படச்சித்ரா ஆர்ட் இஸ் ஃப்ளோரிசிங் அகைன் இன் த வில்லேஜ். இப்போது இந்த ஃப்ளோரிசிங் அப்படின்னா என்னென்னா செழித்து வளருதுன்னு சொல்லுவோம். சரியா, இந்த படச்சித்திர ஆர்ட்டு இப்போ திருப்பி இந்த வில்லேஜில் வந்து இப்போது நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதாக போயிட்டுருக்கு. வித் வில்லேஜ் யங்ஸ்டர்ஸ் டேக்கிங் அப் த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃப்ரம் ஃபார்ம் ஆஸ் அ பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த வில்லேஜ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை வந்து இப்போ ஒரு பேஷனாகவும் ஒரு ப்ரொஃபஷனாகவும் தன்னோட தொழிலாகவும் செய்கிறாங்க. அது ஒரு விருப்பமாகவும் தன்னோட தொழிலாகவும் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதுதான் நயா வில்லேஜை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். நயா வில்லேஜ் இட் இஸ் இன் வெஸ்ட் பெங்கால்ஸ் மிட்னாப்பூர் டிஸ்ட்ரிக்ட். அரவுண்ட் 250 பட்டுவாஸ் ஆர் தேர். சரியா, they are practicing an ancient folk art called Padachitra. These artists are called Chitrakas or Pattuas or artists. Okay. Traditionally, these people took their painted scrolls from village to village and their stories included mythological stories and folklore, tribal folklore.
and nowadays the artists sing of social messages and contemporary events as well. Okay, next. Okay, you see, and a traditional பட்டா வாஸ் பெயிண்டட் ஆன் ஏ கேன்வாஸ் மேட் ஆஃப் ஜூட் ஃபைபர். சரி, இந்த படச்சித்திரம் எதில் பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த ட்ரெடிஷ்னல் படான்றது இட் வாஸ் பெயிண்டட் ஆன் கேன்வாஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல துணி மாதிரி இருக்கும், நல்லா பயங்கர ரஃப்பாக இருக்கும். அந்த துணியில் கேன்வாஸ் மேட் ஆஃப் ஜூட் ஃபைபர். அது மட்டும் இல்லாமல் ஜூட் ஃபைபர், அந்த ஜூட் ஃபைபரால் அந்த கேன்வாஸில் வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்க. நவ் இட் இஸ் மேட் பை ஸ்டிச்சிங் டுகெதர் சீட்ஸ் ஆஃப் கமர்ஷியல் போஸ்டர் பேப்பர். ஆனால் இதை முன்ன காலத்துலலாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த கேன்வாஸில் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா கமர்ஷியல் போஸ்டர் பேப்பரை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. த கலர்ஸ் கம் ஃப்ரம் பிளான்ட்ஸ் சஜஸ் மேரிகோல்டு, இண்டிகோ, டீக் லீவ்ஸ், சஃப்ரான் அண்ட் டர்மரிக். சரி, இவங்க கலர்ஸ்லாம் எங்கே வாங்குறாங்கன்னா கடையிலலாம் போய் வாங்கலை. தே ஆர் மேக்கிங் பெயிண்ட்ஸ் ஃப்ரம் மேரிகோல்டுனா சாமந்தி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் மேரிகோல்டு. அந்த மேரிகோல்டில் இருந்தும் அண்டு இண்டிகோனா என்னென்னா அதில் ஒரு இண்டிகோன்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தமிழ்நாட்டிலே கிடைக்கும். அந்த செடி பார்த்தோன்னா அந்த லீஃப் வந்து பவுட்ரு பண்ணோன்னா நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கும். சரியா, டார்க்கு இண்டிகோ கலர்னு சொல்லுவோம். ப்ளூ கலர் மாதிரி இருக்கும், டார்க் ப்ளூவாக இருக்கும். அதுதான் நம்ம மை ஊற்றி எழுதுவீங்களே அந்த மாதிரி வர்றது தான் இண்டிகோன்னு சொல்லுவாங்க. டீக் லீவ்ஸ்னால் தேக்கு மரத்தோட இலைகள். சஃப்ரான் அப்படின்றது குங்குமப்பூ. அண்ட் டர்மரிக்னா மஞ்சள். இதில் இருந்து தான் அவங்க கலர்ஸ் வந்து எடுக்கிறாங்க. தே ஆல்சோ யூஸ் லேம்ப்னா விளக்கில் வந்து கிடைக்கக்கூடிய கருமையான நிறத்தை எடுத்து, இந்த விளக்கெலாம் இருப்பாங்கள்ல அந்த விளக்குகளில் இருந்து அந்த கருமை நிறத்தை எடுத்துக்கிறாங்க. த கலர்ஸ் ஆர் மிக்ஸ்டு இன் கோகனட் செல்ஸ் வித் த ஷாப் ஆஃப் த பெல் ட்ரீ. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு கொட்டாச்சியில், கோகோனட் செல்ஸ்னால் ஒரு கொட்டாச்சின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து வித் த சாப் ஆஃப் த பெல்ட்ரினா அந்த உட்டாப்பெல்னு சொல்லுவோம், விளாம்பழம்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்கக்கூடிய ஜூஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன் இந்த உட்டாப்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த உட்டாப்பிள் பெல்ட்ரி அது எதுக்குன்னா இட் ஆக்ட்ஸ் அஸ் அ க்ளூ. எப்படி பசா போட்டு இது பண்ணுறோம் அது மாதிரி அந்த உட்டாப்பிள்கோட கெப்பாசிட்டி அப்படி இருக்குமா. After finishing, a thin cotton cloth is glued to the back of the painting so that it will last long. இதை முடித்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தின்னான காட்டன் கிளாத்தை பின்னால் போட்டு ஒட்டிடுவாங்க அந்த படச்சித்திரக்கு பின்னால். நெக்ஸ்ட் த கம்ப்ளீட்டட் ஸ்க்ரால்ஸ் ஆர் ட்ரைடு இன் த சன். அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை வந்து சூரிய வெளியில் வச்சு என்ன பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க. பிஃபோர் தே ஆர் ஸ்டோர்ட் இன் ரோல்டு அப் பண்டில்ஸ். இதை வந்து ஒரு பண்டிலாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னால் இவங்க வந்து நல்லா சூரிய ஒளியில் அதை வச்சு எடுத்துருவாங்களாம். ஓகேவா, இதுதான் பார்ட் 1. அடுத்து பார்ட் 2 நம்ம பார்ப்போம்.